ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த காலை வேளையில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயதானவர்களுக்காக ஜெபிக்கலாம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சில்லுன்னு இருக்குது. அதுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும் எந்த ஒரு பலவீனமும் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும்படியாகவும் அதற்காக ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான எங்கள் தகப்பனே அப்பா ராஜா, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, முதியோர்களை இந்த கரங்களில் கொடுக்குறேன் ராஜா. அப்பா, முதிர் வயதில் தாங்குவேன், ஏந்துவேன், தப்பு வைப்பேன்னு சொன்னீங்களே. முதிர் வயதில் கனி தந்து பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள்னு சொன்னீங்களே தகப்பனே. இந்த வசனங்களின்படி ராஜா, யாருக்கும் எந்த ஒரு பலவீனமோ சோர்வோ வராதபடிக்கு என் தேவன் நிறுத்தாமல் வேலையெடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிற அற்புதத்தின் தேவன், அதிசயத்தின் தேவன், உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில் அப்பா உமது காயப்பட்ட கரத்தினால் தொட்டு எல்லா பலவீனங்களையும் நீக்கி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்போ அந்த இயற்கை சூழ்நிலை வானிலை மாற்றத்தினால யாருக்கு எந்த ஒரு சளியோ இருமலோ காய்ச்சலோ வராதபடிக்கு தேவரின் நீர்வேலி எடுத்து பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். என் தேவன் நிறைவிதமாக செய்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும்னு சொன்ன வசனத்தின்படி ராஜா, ஒவ்வொருவருக்கும் பலத்தை கட்டளையிடுங்க. துதிக்கான மகிமையாகவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர் எழுந்த வல்லமையுள்ள நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்து ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.